அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஆனா நம்ம வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்கு. இல்லைன்னா புவனேஸ்வரி இந்த மாதிரி பண்ண மாட்டா. நீங்க அங்க சேஃபா இருங்க. கதிர், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை நீ காப்பாத்து. நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். பொதுவான ஆளுன்னு இங்க யாரும் வரல. இங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. நீ அந்த பொண்ணை காப்பாத்தி அவ யாரு என்ன ஏதுன்னு விசாரி. சரிமாயா, நான் பாத்துக்கிறேன். புவனேஸ்வரி அந்த பூஜையை கெடுக்க என்ன வேணாலும் பண்ணுவா. ஜாக்கிரதையா இருங்க. கரெக்டா எப்படியாவது பூஜையை முடிச்சாகணும். சரி, நான் பாத்துக்கிறேன். மாயா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. அந்த புவனேஸ்வரி என்ன பிளான் பண்ணிருப்பா? அந்த தனாவை கொண்டு வரதா திட்டம் போடுறன்னு நல்லா தெரியுதுடி. நீ எப்படி அவளை வச்சு பூஜை பண்றன்னு நானும் பாக்குறேன். டேய், யாருன்னு போய் பாரு. சரிடா. இங்க யாரு மணி? நான் தான் மணி. புவனேஸ்வரி மேடம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. டேய், காட்சல ஓர விடா. ஊத்ரா. சொல்லுங்கடா. Cheers. என்ஜாய் பண்றா. அந்த புவனேஸ்வரி அம்மாவோட மனசு இருக்கேடா, அத சொல்ல வார்த்தையே இல்லடா. நமக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நல்லா பண்றாங்கடா. பணமும் கொடுத்து சரக்கும் கொடுக்குறாங்கன்னா அவங்க மனசு இருக்கு. தாங்கண்டா. சொல்ல வார்த்தையே இல்லடா. பாஸ், நீ ஒரு பிக்கப் போடு. இல்லைங்க, வேண்டாம். நைட் அடிச்சது எனக்கு கொஞ்சம் கேரா இருக்கு. இப்போ அடிச்சேன்னா சரியா இருக்காது. நீங்களே அடிங்க. ஆமா ஆமா ஆமா, நம்மளே எப்படி கவனிக்கிறாங்களே புவனேஸ்வரி அம்மா, அவங்க கூட இருக்கிறவனை எப்படி கவனிப்பாங்க? என்னடா இது, போதை வழக்கத்துக்கு மாறா தாறுமாறா ஏறுது. அம்மா அண்ணன் லோக்கல் சரக்கா வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஃபாரின் சரக்குடா. அதான் போதை நல்லா ஏறுது. அடுத்த ரவுண்ட் ஊத்துறா. என்னடா அதுக்குள்ள மட்டை ஆயிட்டான்? டே டே டே, நீயுமா? டேய், என்னடா நீங்க? பயப்படாது பயப்படாது, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். உனக்கே கொஞ்ச நேரத்துல புரியும். சூர்யாய ஸ்வாஹா பூஜாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. இப்ப பாரு. பிரஜாபதயே இதம் நமஹ அக்னயே சாமி, இந்தாங்க. அக்னயே இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. பிரஜாபதயே இதம் நமஹ சூர்யாய ஸ்வாஹா பூஜாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. பிரஜாபதயே இதம் நமஹ அக்னயே ஸ்வாஹா. அக்னயே இதம் நமஹ
பிரஜாபதயே ஸ்வாஹா. என்ன புகை இப்படி வருது? யாகம் முடிக்கிற வரைக்கும் புகை அதிகமாக தான் வரும். அதுக்காக யாகத்தை பாதியிலே நிறுத்த முடியாதுமா. முழுசா முடிச்சிடலாம். சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. என்ன நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க? கண்ணெல்லாம் எரியுற மாதிரி இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணுல போங்க. கொஞ்ச நேரத்துல எரியும் பாரு. ஐயோ கண் எரியுது. ஐயோ கண்ணுல இந்த விழுந்த மாதிரி இருக்கு. புகை அதிகமாயிடுச்சு, அதான் கண்ணி எரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் உள்ள போயிடுங்க. அம்மா போயிடலாம். ஷூல பார்க்க முடியல. ஐயோ, வா பார்வதி போயிடலாம். ஐயோ கண் எரியுது. சூர்யாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. ஆமா, யாருமா நீ? நான் ஜோசியரோட பொண்ணு. நான் டியூஷன் போகிறதுக்காக அப்பா கூட வந்தேன். ரகுராம்க்கு நீ சொன்ன மாதிரி நேரம் சரியில்லை. அவன் உயிர் போக போகுது. அதையும் நான் தான் எடுக்க போறேன். என்ன பாக்குறீங்க? வாங்க. அப்பா அப்பா காப்பாத்துங்கப்பா. ஒரு சுமங்கலி பொண்ணை வர சொல்லுங்க. பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம். சித்தப்பா, பாட்டிக்கு ரொம்ப இருமலா இருக்கு பாருங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. சரி மாயா. அம்மா வாங்கம்மா. அத்தை வாங்க. அத்தை போங்க. சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமஹ. மச்சான் புகை ரொம்ப அதிகமா இருக்கு மச்சான். தங்கச்சி துணியால மறைச்சுக்குமா, மச்சானுக்கு கண்ணு எரியும் போல் இருக்கு. பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ. உட்காருமா. உட்காருமா, உட்காரு. சூர்யாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ. இந்தாங்க, 3 பேரும் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சொல்லு கதிர், இங்க ஆல்மோஸ்ட் பூஜை முடிய போகுது. அங்க ஒருத்த மாமாவை கொல்ல வந்திருக்கான். என்ன சொல்ற? ரகுராம்க்கு நீ சொன்ன மாதிரி நேரம் சரியில்லை. அவன் உயிர் போக போகுது. அதையும் நான் தான் எடுக்க போறேன். என்ன பாக்குறீங்க? வாங்க. அப்பா அப்பா காப்பாத்துங்கப்பா. எப்படியாவது போய் மாமாவை காப்பாத்து. சரி. சரி பாப்பா, நம்ம போலாமா? பேக் அங்கிள். எடுத்துக்கோ. சீக்கிரம் வா.
என்ன மாயா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ, வலிக்குது. டேய் ராஸ்கல், என் மாமா கொல்றதுக்கு வீட்டுக்குள்ளே வரியா நீ? யாரோ உன்னை அனுப்புனா? என்ன அடிக்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. டேய் உண்மையை சொல்றா, சொல்றா. ஐயோ, சொல்ல அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். சொல்றா. புவனேஸ்வரி தான் என்ன அனுப்புனாங்க. அவங்க தான் கொல்ல சொன்னாங்க. சார் அடிக்காதீங்க சார். அவளை தவிர இத வேற யார் பண்ணிருக்க போறா? நல்ல வேலை கதிர் சரியான டைம்ல போன் பண்ணான். இல்லனா இதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த புவனேஸ்வரி சும்மா விடக்கூடாது மாயா. இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு இவனை வச்சு அவளை உள்ள தள்ளு மாயா. தப்பிச்சு ஓடிட்டான் மாயா. அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருந்தா அவனை வச்சு புவனேஸ்வரி உள்ள தள்ளி இருக்கலாம். நல்ல வேலை பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகல. அது வரைக்கும் சந்தோஷம். அந்த புவனேஸ்வரியா அப்புறம் பாத்துக்கலாம். கடைசி பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது. ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. மனசுக்குள் அஞ்சும் ஒரு பறவை, மனக்கதவு தீர்க்கும் மறுபறவை. அக்கா தங்கை பாசம் தடைகள் தாண்டி பேசும், உயிரில் உயிராய் கலக்கும் உறவே சந்தியா ராகம். பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பா பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்படியோ உன்னால வெளியில வந்துட்டேன். ஆமா, ஏன் சீனு மாமாவும் நீயும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? ஜோசியர் கூட ஒருத்தர் இருந்தான்ல, அவன் கத்தியால பெரியப்பாவை கொலை பண்ண பார்த்தான். ஐயோ, என்ன சொல்ற? அந்த புவனேஸ்வரி தான் அவனை அனுப்பி வச்சிருக்கான். ஜோசியரோட பொண்ணை கடத்தி வச்சு அவரை மிரட்டி அவர் கூட அந்த புவனேஸ்வரி இவனை அனுப்பி வச்சிருக்கா. கதிர் தான் கண்டுபிடிச்சு வார்ன் பண்ணான். அதனாலதான் பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்த முடிஞ்சது. நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த புவனேஸ்வரி எல்லாம் ஒரு மனுஷியா? இப்படி பண்ணிருக்கா? பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகல. பூஜையும் நல்லபடியா முடிச்சிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். பூஜை சிறப்பா முடிஞ்சதுமா. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேம்மா. என் கூட ஒரு ஆள் வந்தாலம்மா. தெரியும். அந்த புவனேஸ்வரி அனுப்பின ஆள் தானே? அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவனை அடிச்சு புடிச்சு கொடுக்கறதுக்குள்ள அவன் ஓடி போயிட்டான். கடவுளே, நல்லபடியா காப்பாத்திட்டப்பா. என்னால ஐயாவுக்கு ஒன்றும் ஆகல. அவருக்கு ஆயுஷ் ஹோம பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இனிமேல் அவர் ஆயுள் கெட்டியா இருக்கும். ஆனா என் பொண்ணுதான். பயப்படாதீங்க ஐயா, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகல. அவளை கதிர் காப்பாத்திட்டான். இங்கதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியா? என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலையம்மா? எதுவும் ஆகல, அவ நல்லா இருக்கா. நீங்க எங்களுக்காக இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. கடவுள் உங்களை எப்படி கைவிடுவாரு? நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அப்பா,
அம்மாடி உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லப்பா ஒன்னும் ஆகலப்பா. சரி இவருதான் அங்க இருந்து என்ன காப்பாத்தினாரு. தம்பி ரொம்ப நன்றிப்பா, நீ நல்லா இருப்ப. எங்க பூஜை சரியா நடக்காம போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எப்படியோ 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே அவருக்கு எந்த குறையும் வராது. ஆயுஷ்மான் பூஜை மட்டும் பண்ணாம போயிருந்தா அந்த புவனேஸ்வரியால அவரோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஆனா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, அவரோட ஆயுசு கெட்டியா இருக்கும். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேம்மா, அப்பா என்ன பார்த்துட்டா பூஜை பாதியிலே நின்னு போயிடுமேன்னு. ஆனா மாயா பெரிய பெரிய மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டா. நான் மட்டும் தனியா எதுவும் பண்ணல. சீனு, மணிமாமா, கதிர் எல்லாரும் பண்ண ஹெல்ப்பால தான். இது ஒரு டீம் ஒர்க். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சரிம்மா, அப்ப நான் வரேன். இந்த வீட்டுக்கு நான் திரும்ப முன்வாசல் வழியா கதிர் கூட தான் ஒன்னா உள்ள வரணும்னு நினைச்சேன். ஆனா பின்வாசல் வழியா வர மாதிரி ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தனா, நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக பின்வாசல் வழியா வந்துட்டு போறேன்னு நினைச்சுக்கோ. சீக்கிரமே பெரியப்பா மனசு மாறி உன்னையும் கதிரையும் ஏத்துப்பாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் முன்வாசல் வழியா வருவீங்க. பெரியப்பாவே உங்களை கூட்டிட்டு வருவாரு. தனா, நம்ம போலாமா? போலாம். வரமா வரமாயா குடு. வரோம். ஷோப்பா கண்ணு எரியுது. அண்ணி வெளிய பூஜையே முடிஞ்சிருச்சு. அந்த தானா கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிருப்பா. ஆனா எப்படி வந்தா எப்படி போனா என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த மாயா நல்லா நமக்கு விபூதி அடிச்சிட்டா. ஐயோ அண்ணி, நிஜமாவே நம்ம முகத்துல விபூதி அடிச்சிருக்கா பாருங்க. ஆமா. ஐயோ உங்க முகத்துல விபூதி இருக்கு. ஐயோ சே, ஆமா. எப்படி முகத்துல எல்லாம் விபூதி வந்துச்சு? அத நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி விபூதி வந்துச்சுன்னு தெரியலையா? இப்படிதான். இது உங்க வேலை தானா? எஸ் எஸ். அப்ப தானா இங்க வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? ஆமா, நானும் மாயா டீம் தானே. நாங்கெல்லாம் சேர்ந்து தானே இந்த ப்ராஜெக்டையே முடிச்சோம். என்னம்மா பாக்குற? என் மருமகளோட திறமையை பாத்தியா? எப்படி எல்லார் கவனத்தையும் திசை திருப்பி தனாவை வர வச்சு மச்சானுக்கு தெரியாம சாதுரியமா எப்படி இந்த பூஜையை முடிச்சு காட்டினா. அதுதான் என் மருமக. அண்ணா, அப்ப உங்களுக்கு நிஜமா நெஞ்சுவலி வரலையா? அது என்னோட ஆக்டிங். எப்படி நல்லா இருந்துச்சா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணங்கிட்ட போய் சொல்லவா இதையெல்லாம்? சொல்லிக்கோ. பூஜை ஒரு வழியா முடிஞ்சுது. அப்படியே நீ போய் சொன்னாலும் தானா இங்க வந்துட்டு போனதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? டெல் மீ, வேர் இஸ் த ஆதாரம்? நீ சொன்னா மச்சான் எப்படி நம்புவாரு? நோ சான்ஸ். இத பாரு, இனிமே உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. என் மருமக மச்சானோட மனசு நோகாம, ஜானகி தங்கச்சியோட மனசும் நோகாம பூஜையெல்லாம் தனாவை வச்சு சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டா. இதுதான் சிறப்பான சம்பவம். என் மருமக மாயா இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். பட்டா நல்லா தொடச்சுக்கோங்க மூஞ்சிய.
என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணா எவனும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரியல. ஐயா ஐயா என்னடா ஆச்சு? ரகுராம கொன்னுட்டியா இல்லையா? இல்லையா, பூஜை முடிஞ்சிருச்சுங்க ஐயா. என்னடா சொல்ற? நான் உன்னை அவனை குத்திட்டு தானே வர சொன்னேன். அந்த மாயா கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா. நான் கத்தியால குத்த போறப்ப என் கையை பிடிச்சிட்டாங்க ஐயா. இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற, எதுக்கு நான் உன்னை அனுப்புறேன்? அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுமா. கடைசியா நான் மறைஞ்சிருந்து பாக்குறப்ப அந்த கதிருங்கிறவன் ஜோசியரோட பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாமா. அந்த பொண்ணு தான் ஏதோ உண்மையா எல்லாத்தையும் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்ப அந்த கதிர் தான் நம்ம ஆளுங்களை ஏதோ பண்ணிருக்கான். அதனாலதான் எவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவங்களெல்லாம் நம்பினது நம்ம தப்பு தானே. போடா இங்கிருந்து. அவரோட ஆயுஷமும் நல்லபடியா முடிஞ்சிட்டா தாலிய காணிக்கையா காரடைய நோம்பு அன்னைக்கு அம்மனுக்கு கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டு அதுக்குதான் புது தாலியை செய்ய சொல்லணும். ஏன் நீ அதான் ஹோமம் பண்ணா அண்ணனுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இதை வேற தனியா வேண்டிங்க? அவரு நல்லா இருக்கணும்னு நான் எத்தனை வேண்டுதல் வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நீங்க என்ன செஞ்சாலும் அண்ணனோட கோபம் தனியாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.